அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம் சொல்லு. காலையில இருந்து இதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடணும்னு பார்த்தேன். ஆனா நந்தினி மேடம் குறுக்க வந்துட்டே இருந்தாங்க. அதனால என்னால எதுவுமே சொல்ல முடியலம்மா. என்ன சொல்லு. எல்லாம் நந்தினி மேடம் விஷயம்தாம்மா. நந்தினி விஷயமா? ஆமாம்மா. நந்தினி மேடம் நேத்து உங்க அம்மாவை பார்த்து இன்னும் 7 நாள்ல உங்க மாப்பிள்ளை எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டு வந்திருக்காங்கம்மா. நந்தினி மேடம் விஷயத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும், இல்லைன்னா உங்க வாழ்க்கை பறி போயிடுமா. இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி எங்க அம்மா உன்கிட்ட வந்து சொன்னாங்களா? ஆமாம்மா, உங்க அம்மா என் வீடு தேடி வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்ல சொல்லி சொன்னாங்கம்மா. என்ன நெஞ்செழுத்த இருந்தா நந்தினி மேடம் உங்க அம்மா கிட்ட இப்படி ஒரு சவால் விட்டுருப்பாங்க. உங்க அம்மா பதட்டப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருந்தது. நந்தினி மேடத்தை சார் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. அவங்கள இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்கங்கம்மா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல, போ போய் வேலையை பாரு. என்னம்மா, எவ்வளவு பெரிய விஷயத்த, அதுவும் உங்க அம்மா என் வீடு தேடி வந்து சொன்ன விஷயத்த சொல்றேன். ஏதோ நியூஸ் கேட்ட மாதிரி சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்களேம்மா நீங்க. நந்தினி விஷயத்துல எங்க அம்மா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ தெரியல. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதுக்காக எல்லாம் நந்தினி என்னால வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. நீ உன் வேலை என்னமோ அதை போய் பாரு போ. இல்லம்மா வந்து பாரு, எங்க அம்மா என் மேல வச்சிருக்கிற பாசத்தினால தான் அளவுக்கு அதிகமான கற்பனையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நந்தினியை பத்தியும் தெரியும், அவரை பத்தியும் தெரியும், எங்க அம்மாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். போ. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் பைத்தியம்னு நியூஸ் வர வைப்பேன். ஏய் லூசு, ஷட்டர்ல இருந்து கை எடு. உன்னை நான் விட மாட்டேன்டா. என் தங்கச்சியை கொலை பண்ண உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். உன்னை நான் கொலை பண்ண கூட எனக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா நான் தான் பைத்தியக்காரி ஆயிட்டேனே. ஏய், I'll bloody kill you, காவியா. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. துரோகி. காவியா, உன்னை நான் கொல்லாம விட காவியா. மாட்டேன். காவியா, just leave me. நீ செத்தே தீரணும். காவியா. நீ சாவணும். Please, காவியா, calm down. கொல்லாம விட மாட்டேன். Calm down, காவியா. சாவணும். காவியா, ஏய் காவியா, கொல்லாம விட மாட்டேன். மாப்பிளை விடு காவியா. மாப்பிளை விடுறீ. உன்னை நான் விட மாட்டேன். இவ்வளவு ஆங்காரம். விடு. விடு காவியா. பசங்கள விடு. காவியா, விடு. இவ்வளவு நடந்ததுக்கு காவியா, அப்புறம் விடு. மாப்பிள்ளை உன்னை பூ மாதிரி தானே வச்சிருக்காரு. ஏன்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏய் காவியா, விடு காவியா. ஏய் பைத்தியம் விடு. பிடிச்சு போச்சாடி உனக்கு? ஆண்டி, ஏய், ஆண்டி, just leave her, ஆண்டி. ஏய், இவள ரெண்டு சாத்துனாதான் இவ சரிப்பட்டு வரும். ஆண்டி, stop it, ஏன் ஆண்டி. இப்படி நடந்துக்க? I've already told you, don't ill-treat my wife in front of me. அவளை அடிக்காதீங்க. பாவம் காவியா. மாப்பிள்ள, பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. தெரியும் மாமா, நானும் படிச்சேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பேப்பரை படிச்சவங்க, சொந்த பந்தங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறாங்க. அதனால தான் பதறி போய் ஓடி வந்தோம். பாவி இப்படி அசிங்கம் பண்ணிட்டாளே. இவள போய் அடிக்க கூடாது, திட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களே மாப்பிள்ளை. மாப்பிள்ள, இதுக்கப்புறமும் அவளை வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளோ சரியா வரும்னு எனக்கு தோணலை. அதனால தான் குணசீலம், ஏர்வாடி இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போய் குணப்படுத்தி கூட்டிட்டு வரலாங்கிறத சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா மாப்பிள்ளை, இவளுக்காக தானே நீங்க உங்க அப்பா அம்மா எல்லாரையும் பிரிஞ்சு தனியா இருக்கீங்க. ஒத்தால நீங்க எப்படி இவளை சமாளிப்பீங்க? இவர் சொல்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு அங்கேயே விட்டு வைப்போம் மாப்பிள்ளை. What is this? காவியோட பேரண்ட்ஸ் மாதிரி பேசுறீங்க நீங்களா? நீங்க சொல்ற இடத்துலலாம் தலைக்கு மொட்டை அடிச்சு காலுக்கு விலங்கு மாட்டி ரூம்ல பூட்டி வச்சு கொடுமைப்படுத்தி ச்சே, அத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் என்ன உங்ககிட்ட வந்து காவிய என்னால் பார்த்து முடியலன்னு புலம்புனேனா? காவியோட வயிற்றுல வளருது என் குழந்தை, ஆனா எனக்கு காவிய தான் குழந்தை. அதுக்காக பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமைனா அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் சேர்த்துட முடியுமா? இல்லை மாப்பிள்ள, அது வந்து நோ அங்கிள், உங்களோட பாசம் கவலை எல்லாம் எனக்கு புரியுது. பட் ஆனா இந்த மாதிரி சுப்பிடான ஐடியாஸ்லாம் எனக்கு கொடுக்காதீங்க. கடைசி வரைக்கும் காவியாக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தாலும் நான் முகம் சொல்லிக்காம அவளை பத்திரமா பார்த்துப்பேன். நான் கோடி கூட பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கணுன்றதுக்காக தானே. என் வைஃப் பார்த்துக்க எனக்கு தெரியாது. என் பிசினஸ்ல கோடி கூட லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு காவியா தான் முக்கியம்.
காவியாவை எங்க கூட்டிட்டு போகணும் அங்க கூட்டிட்டு போகணும் யாராச்சும் இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறதா இருந்தா தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டு வாசப்படல கால் வைக்காதீங்க ப்ளீஸ். மாப்பிள்ள, நீங்க இப்படி சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு வருத்தமா இருந்தாலும் இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்க கோபம் நியாயமானதுதான். தயவு செஞ்சு எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரமாட்டோம். வாசுவாமி, வரேன் மாப்பிள்ள. எப்படியா நடிப்பு? யாராலையும் துளி கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உனக்கு கெட்டு போல. நீ எல்லாத்தையும் மறந்துரு. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். அதுக்கு நான் ரெடி. என்ன சொல்ற? நான் போட்ட சவால்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன். உன் வாயாலே எல்லா உண்மையும் வர வைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணு. வாமா நந்தினி, அந்த வேலைக்காரி விஷயம் என்னாச்சு? அவ சொன்னதை அர்ச்சனா நம்பிட்டாளா? செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டாளா? நந்தினி, 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 நீ இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா உன் திட்டெல்லாம் பாழா போயிடுச்சு போல இருக்கு. நான் சொல்லல உன் கண்ணீரை விட அர்ச்சனா கண்ணீருக்கு தான் மதிப்பு அதிகம்னு. ஜாக்கிரதையா இருன்னு சொல்லியும் கோட்டை விட்டுட்டியே எப்படி? இந்த நந்தினிய அவ்வளவு சீக்கிரமா தோல்வி வந்து தொட முடியாது ஆண்டி. தோத்தது அந்த சிவகாமி தான். பின்னையே வந்ததுல இருந்து அமைதியாவே இருந்த? சும்மாதான். இப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு. நீங்க அப்ப சொன்னீங்கல்ல, செல்வத்துக்கிட்ட என்னோட கண்ணீரை விட அர்ச்சனாவோட கண்ணீருக்கு தான் மதிப்பு அதிகம்னு. அதுவும் அவ வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொன்னா செல்வம் கண்டிப்பா நம்பிடுவாருன்னு. நீங்க சொன்னப்ப நான் நம்பல. ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் அது எவ்வளவு உண்மைன்னு. அப்புறம் என்ன பண்ண? வேலைக்காரி எப்படி சமாளிச்ச? பலவிதமா யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. செல்வத்தை ஆஃப் பண்றதை விட அர்ச்சனாவை ஆஃப் பண்ணா என்னன்னு தோணுச்சு. என்ன சொல்ற நந்தினி? அர்ச்சனாவை எப்படி அமைதிப்படுத்தின? சொல்றேன். என்ன நந்தினி, பேக்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் விஷயமா வெளியூர் கிளம்பிட்டு இருக்கீங்களா? அவரும் உங்க கூட வராரா என்ன? என்ன நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருக்கீங்க? நந்தினி, என்னாச்சு நந்தினி? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்ன எதுவும் கேட்காதீங்க அர்ச்சனா. நான் இங்க இருக்க கூடாது. நான் போறேன். என்னாச்சு? எங்க போறீங்க? நான் எங்க போறேங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து போறேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? என்ன காரணத்தினால இங்க இருந்து போறேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க நந்தினி. விசா வந்ததுக்கு அப்புறம் தானே போறேன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஏன் கிளம்புறீங்க? விசா வருதோ இல்லையோ, நான் வெளிநாடு போறேனோ இல்லையோ, ஆனா நான் இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் போறேன். நந்தினி, உங்களுக்கு என்னாச்சு? யார் என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? போதும் அர்ச்சனா, நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும். அதனால நான் எங்க அப்பாவை பறி கொடுத்தது போதும். இனிமேலும் நான் அவமானப்பட தயாரா இல்ல. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் போறேன். தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. வேண்டாம் அர்ச்சனா, வீணா நடந்தது சொல்லி உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ண நான் விரும்பல. யாருக்கு பிரச்சனை? எனக்கும் அவருக்குமா? இல்ல, உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும். எங்க அம்மா என்ன பண்ணாங்க? வேண்டாம் அர்ச்சனா, எதுக்கு வீணா என்னால உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் பிரச்சனை. என்ன போக விடுங்க. ஐயோ நந்தினி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க வற்புறுத்தி கேக்குறதுனால நான் சொல்றேன். உங்க அம்மாவனால நான் இவ்ளோ அவமானப்பட்டும், எங்க அப்பாவை இழந்தோம்,
இப்ப அனாதையா நிக்கிற என் மேல உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே இல்ல. என்ன அவங்களுக்கு என் மேல இருக்கிற ஆத்திரமே அடங்கல. எங்க அம்மாவை நீங்க பாத்தீங்களா? ஆமா, என்ன வழியில பார்த்து நீ என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டதுனால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்காத. நான் எப்படி உன்னை தொடப்பத்தால அடிச்சு அவமானப்படுத்தினோ அதே மாதிரி என் பொண்ணை வச்சு அந்த வீட்டை விட்டு உன்னை அடிச்சு துரத்த வைக்கிறேன், அதுவும் இன்னும் ஒரே வாரத்துல செய்ய வைக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போனாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்னமோ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க. எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டு போனாங்க. ஏற்கனவே அவங்களால பட்ட அவமானம் எல்லாம் போதாதா, இன்னும் மேலும் மேலும் அவமானப்படணுமா? வேண்டாம் அர்ச்சனா, நான் இங்க இருந்து போயிடுறேன். இங்க பாருங்க நந்தினி, நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி விசா வர வரைக்கும் நீங்க எங்கேயும் போக வேண்டாம். எங்க அம்மாவோட பேச்செல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காதீங்க. வேண்டாம் அர்ச்சனா, இதுக்கு மேலே அவங்க கிட்ட அவமானப்படுறதுக்கு என் மனசுல தெம்பு இல்ல. இனிமே எங்க அம்மாவால உங்களுக்கு எந்த அவமானமும் வராது, அதை நான் பாத்துக்கிறேன். அவர் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது உங்களை தங்க கூடாதுன்னு சொன்னவன் நான். இப்ப நான் சொல்றேன், இனிமே நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. என் பேச்சை நீங்க கேப்பீங்களே? என் மனசு ஒத்துக்கல, இருந்தாலும் உங்களுக்காக நான் இங்கே இருக்கேன். சரி, நீங்க கை கால் முகலாம் கழுவிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு வைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. மறுபடியும் நீ படிச்ச பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்டமா. சாட்சிக்காரன் காலில் விழறத விட சண்டைக்காரன் காலில் விழறதான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. அதை நீ கரெக்டா பண்ணிட்டியே. ஆண்டி, இனிமே அந்த சிவகாமி வேற யார் மூலமாவும் அர்ச்சனாவுக்கு தகவல் சொல்லி அனுப்ப முடியாது. அவ்வளவு ஏன், அந்த சிவகாமியே நேர்ல போய் அர்ச்சனா கிட்ட என்ன சொன்னாலும் அர்ச்சனா நம்ப போறதில்ல. அப்பாட, ஒரு வழியா அந்த சிவகாமி விஷயத்தை தடுத்துட்ட. ஆனா அந்த அம்மாவோட புருஷன் நீதி நேர்மை நியாயம் நல்லா பேசுற ஆளாச்சே. ஒருவேளை அந்த அம்மாவோட புருஷன் மூலமா உன் திட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணான்னா என்ன பண்றது? சிவராம மட்டும் இல்ல, அந்த தசரத ராமனே வந்தாலும் சரி, ஏக பத்தினி விரதனா இருக்கிற செல்வத்துக்கு நான் இன்னொரு பத்தினியாயி காட்டுவேன். அந்த சிவகாமி கிட்ட போட்ட சபதத்துல ஜெயிச்சே தீருவேன். என்னோட சபதத்துல ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். செல்வம், இந்த எஸ்டிமேட்டை பாரு. சரி. எனக்கு இந்த பேப்பர் பாத்தீங்களா? என்னாச்சு? ஏன் இவ்வளவு முதல்ல பதற? படிங்க. என்ன செல்வம் அப்படின்னு போட்டிருக்கு? கொடு. போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பு. மனநோயாளி மனைவியிடம் சிக்கி தவித்த கணவனின் மனிதாபிமானம். என்ன செல்வம் இது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. காவியாக்கு எப்படி ஒரு நிலைமைனா நிச்சயமா என்னால நம்பவே முடியலங்க. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஆனா பேப்பர்ல பொய் நியூஸ போடுவாங்க. அவதான் எங்க வீட்லயே துணிச்சலான பொண்ணு, ரொம்ப படிச்சவ வேற. அவளுக்கே இப்படி ஒரு நிலைமைனா அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலங்க. என்ன சொல்ற? காவியாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்ப அவ சொல்ற மாதிரி பிரியாவை கொலை பண்ணது சரிதான் சொல்றியா? அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? மொத்தத்துல அங்க ஏதோ குழப்பம் நடக்குதுங்க. நாம போய் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு வரலாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? எனக்கு இப்பவே போய் காவியாவை பார்க்கணும் போல தோணுது. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன யோசிக்கிற செல்வம்? காவியாவும் சரி உங்ககிட்ட நல்ல விதமா தானே பழகிட்டு இருக்காங்க. காவியாவு மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி நேரத்துல போய் பார்க்கறது தான் சரி. ஆமாங்க, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன செல்வம் யோசிச்சுட்டு இருக்க? அவங்க எவ்வளவு கவலைப்படுறாங்க பாரு. போயிட்டு வா. வாங்க.